ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog பார்க்கலாமா? வாங்க, ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் அறிவத் பண்ணி தர போகிறேன். ஆனால் நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன், அப்போ தான் இருக்கிறானே தவிர அது சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுறான். எங்கன்னா சைக்கிள் எடுத்துக்கூடன்னு சொல்லிட்டு வெளியில் ஓட்டுறதுக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அவர் வந்தவுடனே அந்த ஸ்நாக்ஸை கொடுப்போம். வஜாம சொல்கிறேன். ஆமாம், இந்த இதை சொல்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் வீட்டில். வாழைக்காய் பஜ்ஜி. இந்த வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழை மரம் எங்கள் வீட்டை வந்து விழுந்துச்சு. அதில் ஒரு வாழை மரத்தோடைய வாழைக்காய் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்டோம். இது இன்னொரு 2வது வாழை மரம் வந்து கொஞ்சம் லைட்டாக முத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பஜ்ஜி போடுறோம். அப்படியே ஒன்று விழுந்துச்சு, அடுத்தது இன்னொன்று விழுந்துச்சு. ஏன்னு தெரியல, எல்லார் வீட்லையுமே ரீசெண்டாக வாழை மரம்லாம் விழுந்துருது. ஏன்னா அவ்வளோ காற்று போல. அதனால எங்கள் வீட்லேயே காய்ச்ச வாழைக்காவை வச்சு நாங்கள் பஜ்ஜி போடுறோம் ஈவினிங். நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து பட்டு வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க, கோயிலாப்பாளையம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. கூடவே நம்ம அறிவத்சனையும் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் அது கூப்பிட்டு போவாங்களா இல்லை நான் விடுவேனான்னு எனக்கே தெரியல. அப்போ என் மூடு எப்படி இருக்கோ நான் விட்டுருவேன், இல்லைன்னா போகக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுப்பேன். ஏன்னா காலையில் அவனுக்கு ஸ்கூல் இருக்குது. மெயினாக எதுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு போக போகிறாங்கன்னா, சித்தப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அது ஏன் எதுக்கு எல்லாமே சித்தி vlogல சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வைக்கிறேன்னு நிறுத்திட்டேன். இந்த பஜ்ஜிலாம் வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம எங்கே இதெல்லாம் செய்யறதுக்குலாம் டைமே இல்லை. அதனால நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ இந்த வாழைக்காய் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதேன்னு பஜ்ஜி செய்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கோயிலாப்பாளையத்துக்கு கூட கொஞ்சம் கொடுத்து அமிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், மற்ற விஷயம் என்னம்மா பண்ண போகிறோம்? ஆமாம், நம்ம சித்தி வந்திருந்தாங்கல்ல, காயத்ரி சித்தி, நாங்கள் கொஞ்சம் கொடுத்து அமிச்சோம். இப்போ வந்து கோயிலாப்பாளையத்துக்கு போகிறாங்கல்ல, அதனால கொஞ்சம் சித்தி வீட்டுக்கு கொடுத்து அமிச்சிடலான்ட்டு பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் நிறையா. எவ்வளோ பொரியல் தான் பண்ணி சாப்பிட்றது சொல்லுங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப போகிறோம். மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிஞ்சித்து. அதனால அதையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம். இது வந்து எப்படின்னா முத்தமும் இல்ல பிஞ்சும் இல்ல, நடுத்தரமான காய். ஆமா, நடுத்தரமான ஒரு காய் தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்க பொரியல் பண்ணி சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட். அது அப்படியே உடனே வெந்துடுச்சு டக்குன்னு. வந்து கலர்லாம் எதுவுமே போடல, அப்படியே நேச்சுரல் கலர் தான் இது. பஜ்ஜி மாவுனாலே எல்லா கலரும் அதுலயே இருக்கும். இல்லம்மா, நம்மளுக்கு வேணும்னா அந்த ரெட் கலர்லாம் போடுவோம். அதெல்லாம் இதில் போகிறது இல்லை. கடல மாவு போட்டு காரத்தூள் போட்டு அதில் பச்சரிசி மாவுலாம் போட்டு செய்கிறாங்களே, அதில் தான் ரெட் கலர்லாம் போடணும். இதில் எல்லாம் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா உங்களுக்குமா? மொறுங்குதா? அவ்வளோ டேஸ்ட்டு. ஆனால் பயந்து சாப்பிட்றீங்க. என்ன சாப்பிடக்கூடாதுல்ல, என்னன்னா ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சரி, சாப்பிடுங்க. என்னடா அது நான் இருக்கேன்னு பார்க்காதீங்க. பட்டு வந்து வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. அதனால வச்சுனை கூப்பிட்டுட்டு தனியாக போகிறேன்னு சொன்னாங்களா, அதனால எனக்கு மனசு வரலன்ட்டு நானும் வந்துட்டேன் கோயிலாப்பாளையத்துக்கு. சர்ப்ரைஸா வந்துட்டேன், சொல்லாம கொள்ளாம. என்னடா? ஆமா, நான் இருட்டுச்சுன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானே. வச்சுன்னு கூட்டுனே தான் போவன்ட்டான். அப்புறம் நானும் கூட வரேன். கிளி அவினாஷ் வந்து கிளி வளர்க்குறானா, அவங்க கிட்ட காமிக்கிறேன். ஓபன் பண்ண பறந்துடுடி. காலை கட்டி போட்டா எப்படி பறக்கும்? காலை கட்டி போட்டா பறக்காதே. மீன் கொஞ்சம் வச்சிருக்கேன்டா, பறக்குறா. ஏய் பறக்காதடா. நான் கதவை மட்டும் மூடிறேன், அதுக்கு அப்புறம் தரங்க. வெயிட் பண்ணுங்கக்கா. சரி, மூடிட்டேன். ரெண்டு டைம் பறந்துட்டு போய் புடிச்சு வந்து கஷ்டப்பட்டு. ஏய் ரெண்டு கிளிடா. அம்மா நல்ல கலர் குட்டி ஒண்ணு பெருசு ஒண்ணு. குட்டி போட்டுச்சது. ஆமா.
எதை நான் பிடிக்குவேன்? எதுக்கு பிடிக்க போறீங்க? கையில பிடிக்க போறேன். கொத்தும், ரெண்டுமே செம்மையா கொத்தும். கையில கொத்துமா? என் கையெல்லாம் கீறி வச்சிருக்குது போட்டு. இருங்க நான் புடிச்சிட்டா. ஐய் கதவை திறக்காத. ஏய் கதவு சாத்தியாச்சு. பறக்குட்டிங்களா இப்போ வா வா உள்ள வா உள்ள வா. கதவு சாத்திரு. பாவக்காத உயிரை போய் எத்துன்னு கடைறீங்க. ஏய் பறக்குறா. ஏய் மூடுங்க தயவு செஞ்சு மூடுங்க போனதுக்காருங்க நீ பேச மாட்டா இது. பேச வைக்கணும் இந்த பொண்ணு. பேச கூப்பிடுறா. கூப்பிடுறா. பயப்படுறா. ஒரு கடி நல்லா கடி. பச்சைக்கிளி அது லவ் பேர்ட்ஸ்ங்க நீ லவ் பேர்ட்ஸா இது? இரு ஒரு கடி வாங்கினாதான் உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாரையும் காமிக்கிறோம். உங்க வீட்டுக்காரர் எங்க? உங்க வீட்டுக்காரர் எங்க? சரி சரி ஏன் சித்தி? எல்லாரையும் காமிச்சல. சித்தப்பா எங்க? சித்தப்பாவா சித்தப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. மாமா வெளிநாட்டுக்கு ஜாலியா இருக்குது உங்களுக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. மாமா வெளிநாட்டுக்கு ஸ்வீடன் போயிட்டாங்க. ஐயோ பக்கத்து. ஐயோ சாப்பி எடுத்து. சித்தப்பா வந்து ஸ்வீடன் போயிட்டாங்க. ஸ்வீடன். இவங்க வந்து மார்க்கெட்டு போகிறதுக்காக இப்போ நான் வந்துக்கிறேன். ஏன் ஸ்வீடன் போயிருக்காங்கன்னா அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க சித்தப்பா? ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. எத்தனை வருஷம் இருந்தாங்க அங்க? ஐயோ அக்கா நீங்க பண்ண வேலை இருக்கு. ஒரு 6 மாசம் இருப்பாங்க. 6 மாசம் 8 மாசம் அப்படிதான் ஆமா இருந்தாங்க. ஆமா இருப்பாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. மறுபடியும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு போவாங்க. ஆமா 6 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. இப்ப அதோட இப்ப போறாங்க. இந்த வருஷம் உள்ள வந்து கிரேக்கா. ஸோ இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிறேன். கடைக்கு ஜாமான் வாங்கி போகிறதுக்கு. சரியா? காலைல நான் மட்டும் போனேன், நீ வரியா? வா வந்து கற்றுக்கியா? ஏன் தெரியுமா? இன்கேஸ் நீ என்னைக்காவது போனாக்கா நீ அந்த கடைக்கு கடையை காட்டி விடு. நானும் ஏன் இது வரைக்கும் நீ வந்ததுலண்ணா? வந்துருக்கிறேன். எனக்கு இப்போ எல்லாம் மாறிடுது. அந்த மார்க்கெட்டு எனக்கு தெரியல, எங்கே சந்து போகணும்னே தெரியல. இவன் திரும்ப அன்னைக்கு ஒரு கடையில் இவன் சொன்ன கடையில் வாங்கிட்டு வந்தேன். அது அவசரமாக வாங்கிட்டு வந்தேன். நம்ம எங்கே வாங்கினோம்? பைத்து பாரு கொடுத்து கூட. இது ஒரு கிளி முன்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வந்து அக்கா வீட்டுக்கு வந்தேன். மாமா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கடைக்கு ஜாமான் வாங்கி போடணும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வருவேன். நசிங்கிட்டாங்க. காலெல்லாம் நசிங்கிட்டாங்க பாரு. அது காலை அப்படிதான் இருக்கும். சின்ன வயசு. வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து ஜாமான் வாங்கி போட்டு போவேன். ஸோ இன்னைக்கு பட்டும் கூட வந்துட்டான். லூசு. இவனை பார்த்து அவ்வளோ வருஷம் புசு புசு ஆவரா இல்ல. நான் சிப்ஸ் சாக்லேட்லாம் வச்சிருந்தேன், கொடுக்க மறந்தே போயிட்டேன். கொடைக்கானல் போனாங்கல்ல. ஆக்சுவலி பார்த்தா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தேன். சாக்லேட் வாங்கிட்டு கொடைக்கானல் ஸ்பெஷல்னா சாக்லேட் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தேன். அது திங்கக்கிழமை அக்கா மாமா வந்தாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. அவங்க நம்ம தான் போயிட்டு கொடுக்க சொல்லி கொடைக்கானல் போனேன். உனக்கு தெரியாது. டூர் தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. டூருக்கு தான் போனேன். 22 பேர் போனோம். டூருக்கு தான் போனோம். சாப்பிட்டீங்களா? என்ன கண்ணுலாம் ஜுரம், உடம்பு சரியில்லையா? என்னாச்சு உடம்புக்கு? ஜுரமா? என்னடா அவுட்ரா இரு, சாக்லேட் எடுத்தாரேன். உச்சா அப்படியே இழுக்கத்தை விட்டு சிசர்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. மீன் குழம்பு, மீன் வருவாங்க. அக்கா வச்சு 1.5 வருஷம் தான்
நின்னா 9வது படிக்கும்போது பாதி வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கே தான் போனாங்க தெரியலங்க, தலைமுறை ஆகிட்டாங்க. அப்புறம் படிப்புன்னு பிஸி ஆயிட்டா. படிப்பு நல்லா இருக்கா? ஃப்ரிட்ஜிலே இருந்தது, வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து வெளியில் எடுக்கல. மெல்ட் ஆகிடும் வெளியில் வச்சா. ஃப்ரிட்ஜில் வைங்க. ஏய் எங்கடா வந்திருக்க அரியச்சன்? எங்கே வந்திருக்க? ஃபுல்லாக சாப்பிட்ற, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு கடிச்சு. இங்கே பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுங்க. செம்மத்தா திட்டு, அம்மாவையும் திட்டினேன், கிரியும் திட்டினேன். நான் வீட்டுக்கு வந்து போகிறாங்க, வீடியோ கூட எடுக்கலன்ட்டு. ஆமாம் ஊட்டினேன். முள் அதில் கிழங்கா மீன். மணி 10ஆவது. வட்சனுக்காக ஸ்வேதா வந்து பீஸா ரெடி பண்ணியிருக்கா. தெரியலையோ, நீ தானே கேட்ட ஸ்வேதாக்கா கிட்ட. இது பேர் என்ன? இது பேர் என்ன? ஏன் அவனுக்கு பேரே தெரியலையா? அவனுக்கு கொடுக்காத. எடுத்துக்கோ, பேர் சொல்லிட்டு எடுத்துக்கோப்பா. இது பேர் என்னது? இது பேர் என்னது? பீஸா. அவனுக்கு தெரியும், அவனுக்கு சும்மா நினைக்கிறான். எத்துக்கோ, நீ எத்துக்கோ. உனக்கு தோசைக்கல்ல போட்டியா ஓவன்ல போட்டியா? தோசைக்கல்ல போட்டேன். கரண்ட் வர கரண்ட் இல்ல, அதான் முக்கிய காரணம். சரி சரி, சூப்பரா இருக்கா? நான் எடுத்து தரவா? கடிச்சு விட்டுருவோம். வந்துட்டு ஜிலேபி வந்துட்டு கடிச்சிருவோம். இப்படி பிடிச்சிக்கோ, போட்டோ டம்ளைனுக்கு கையில புடி. இங்கே பாரு, அம்மா பாரு. மூஞ்ச ரியாக்ஷன் இப்படி புடி. அவனுக்கு அது புடிக்க தெரியாது. நல்லா இருக்கா? சாப்பிட்டு காமி. நல்லா இருக்கா? நீ சுடுது பார்க்குற அவனுக்கு. குடி, நார் வச்சு தரேன். இப்போ சாப்பிட்டு பாரு கடி. அவினாஷ் வேற 10th போயிட்டான், வர படிக்கிறான். எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டா. நாளைக்கு எக்ஸாமா அவினாஷ்க்கு, படிச்சுட்டு இருக்காரு. ஐயோ என்னாச்சு? கிரியாக்கா இருக்கிறாங்க. சாப்பிடுங்க. மேலே போய் துணியை வரணும், மாவு தூக்கிட்டு வரணும். பீஸா வேற லெவல்ல இருக்கு. சீஸா இதெல்லாம்? நீ சாப்பிடுறியா? ஏய் ஹோம்மேட் சீஸா இது? கடையில ஐயோ கடையில வாங்குன சீஸ் பால் ஸ்மெல் வரும். இல்ல இது வேற சீஸ். எதுக்கு ஸ்வேதா அங்கடி கூட்டிட்டு வந்தோம் மாவு தூக்காத? ஏய் ஒரு பீஸா உள்ள முழுங்கிட்டான் பார்க்கறான். இன்னொன்னா இல்ல ஃபர்ஸ்ட் பீஸ் தான். வட்சன் ஸ்வேதாக்கா செஞ்ச பீட்சா எப்படி இருக்கு? பீட்சா எப்படி இருக்கு? இங்க பாரு, கை காமி. பீட்சா எப்படி இருக்கு? சரி இந்த எலுமிச்சை மழை விற்பாங்க. வட்சன் இப்போ சொல்லு. வெத்தலை வச்சுக்கின்னு பீட்சா எப்படி இருக்கு? வாழைப்பழமா அது ஒன்லி ஈட்டிஃபைங் தான், வாயை திறந்து ஃபைங்கே இல்லை. வட்சன் சேதாக்கா செஞ்ச பீட்சா எப்படி இருக்குடா? அது அந்த மொனக்கடைக்கு தான் வாங்குவேன், எனக்கு தெரியும். அது பீட்சா பைத்தியம் பார்த்துருக்கீங்களா? திஸ் இஸ் கால் தி எக்ஸாக்ட் பீட்சா பைத்தியம். அப்பா நல்லா இருக்கா? இன்னொரு பீட்சா செய்யுமா? நைட்டு செய்யுமா, காலையில் எழுந்துச்சு செய்யலாமா? எப்போ வேணும் இன்னொரு பீட்சா? நான் காலையில் போயிட்டு ஜாமான்லாம் போயிட்டு வாங்கி வந்துட்டு இப்போ ஊருக்கு கிளம்புறேன். மணி 6:50 நான் காலையில் எத்தனை மணிக்கு இருந்தேன்? 4:30 மணிக்கு இருந்தேன். அக்கா அப்படி 4:30 மணிக்கு வந்து குளிச்சுட்டு அக்காவை நான் தான் போனோம். ஜாமான்லாம் தச்சு வீட்டுக்கு போகிறேன். நான் வாப்பலாம், கீழே வாப்பலாம்.